வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது கொடைக்கானலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சின்ன உலகத்தை பத்தி. பூம்பாறை. ஆமா, பூம்பாறை கேட்டாலே ஒரு குளிர்ச்சி இருக்குல்ல. நிச்சயமா யோசிச்சு பாருங்க. கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 1920 மீட்டர் உயரம், பழனி மலையோட அந்த பச்சை பசையில் சரிவுகள்ல அழகா அடுக்கடுக்கா விவசாய நிலங்கள், அப்புறம் கலர் கலரா வீடுகள்னு பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். அந்த விவசாயம் தான் அங்க முக்கியம். பூண்டு, கேரட், முட்டைக்கோஸ் இதெல்லாம் பயிர் பண்றாங்க. அந்த இடமே ஒரு தனி உலகம் மாதிரி. ஆமா, கொடைக்கானலோட ஒரு சீக்ரெட்னே சொல்லலாம். சரி, வாங்க இந்த பூம்பாறையோட சிறப்புகளை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். கண்டிப்பா. முதல்ல சொல்ல வேண்டியது அந்த ஊரோட ஆன்மா மாதிரி இருக்கிற குழந்தை வேலப்பர் கோயில் தான். ஓ, கோயில் இருக்காங்க? கோயில் மட்டும் இல்ல, இது 3000 வருஷத்துக்கு மேல பழமையான கோயில்னு சொல்றாங்க. என்னது, 3000 வருஷமா? நம்பவே முடியலையே. ஆமா, அதை விட ஆச்சரியம் என்னன்னா, போகர் சித்தர்னு ஒருத்தர் நவ பாஷாணம்னு 9 விஷயங்களை வச்சு இந்த முருகன் சிலையை செலிஞ்சதா ஒரு ஐதீகம் இருக்கு. நவ பாஷாணமா? விஷத்தை வச்சு சிலையா? அதேதான். ஆனா அந்த 9 விஷயத்தையும் ஒரு குறிப்பிட்ட பக்குவத்துல சேர்க்கும் போது அதுக்கு நோய்களை குணப்படுத்துற ஒரு அபூர்வ சக்தி வருமா. இது அங்க உள்ளவங்களோட ஆழமான நம்பிக்கை. கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. நிறைய பேர் அந்த சக்தியை நம்பி தரிசனத்துக்காகவே வராங்க. குறிப்பா தை மாசம் இல்லைன்னா மாசி மாசத்துல நடக்கிற தேர் திருவிழா ரொம்ப விசேஷம். ஊரே ஒண்ணு கூடி சுவாமிய ஊர்வலமா எடுத்துட்டு வரத பார்க்கணுமே. வாவ், இது ஒரு பக்கம்னா அந்த கிராமத்தோட வாழ்க்கை முறை எப்படி? பூம்பாறை ரொம்ப அமைதியான ஒரு விவசாய கிராமம். மொத்தமே ஒரு 4500 பேர் தான் இருப்பாங்க. ஓஹோ. அவங்களோட வாழ்வாதாரமே முழுக்க முழுக்க விவசாயம் தான். குறிப்பா மலைப்பூண்டு. ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். பூம்பாறை பூண்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ரொம்ப சரி. அதோட வாசனை இருக்கே, சும்மா கையில எடுத்தாலே அந்த காட்டம், அந்த மனம் மூக்க துளைக்கும் சொல்லுவாங்க. நீங்க அங்க போனீங்கன்னா அந்த மக்களோட எளிமை, அப்புறம் விவசாயத்துக்கு அவங்க கொடுக்கற முக்கியத்துவம், இதெல்லாம் நேரடியா உணர முடியும். வெறும் பார்க்கறது மட்டும் இல்ல, அது ஒரு அனுபவம். கரெக்ட். அந்த அனுபவத்துல வியூ பாயிண்ட்க்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குமே. நிச்சயமா. பூம்பாறை வியூ பாயிண்ட், அங்க நின்னு பார்க்கற காட்சி இருக்கே, அடடா எப்படி இருக்கும்? குறிப்பா காலையில சூரியன் உதிக்கிற நேரத்திலயோ இல்லனா சாயங்காலம் பனிமூட்டம் மெல்லமா மலைகளை தழுவுமே, அப்பா வார்த்தையே இல்ல. போட்டோகிராஃபர்ஸ்க்கு ஸ்வர்க்கம் மாதிரி. அப்போ அதேதான். இதுக்காகவே நிறைய பேர் வராங்க. அந்த வியூ பாயிண்ட் பக்கத்திலேயே ஒரு சின்ன டீ கடை வேற இருக்கு. அந்த குளிருக்கு இதமா சூடா ஒரு டீ, அதை குடிச்சுக்கிட்டே அந்த இயற்கையை ரசிக்கிறது, அது வேற லெவல் அனுபவம். சூப்பர். கிராமத்துக்குள்ள நடக்கிறது எப்படி இருக்கும்? அதுவும் நல்லா இருக்கும். குறுகலான சந்துகள் வழியா நடந்து போறது, அங்க உள்ள மக்களை பார்க்கறது, அவங்க புன்னகைப்பாங்க. நமக்கு பாஷை புரியலன்னா கூட அந்த சைகைகள், அந்த முகப்பாவனை, அதுவே போதும். ஆமா, அந்த மனிதர்களோட தொடர்பு முக்கியம். கண்டிப்பா. பக்கத்திலேயே மன்னவனூர் ஏரி, கூக்கல் குகைகள், கூக்கல் காடுகள், அப்புறம் ட்ரெக்கிங் போறதுக்கு கூக்கல் மலைன்னு நிறைய இடங்கள் இருக்கு. சே, கேட்கும் போதே போகணும் போல இருக்கு. சரி, இப்போ பூம்பாறைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டா என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும்? முக்கியமா சில விஷயங்கள் இருக்கு. சொல்லுங்க. அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் போறதுக்கு நல்ல நேரம். அப்போ வானிலை நல்லா தெளிவா இதமான குளிரோட இருக்கும். ஓகே. ஆனா இது மலை பிரதேசம் இல்லையா, அதனால திடீர்னு கிளைமேட் மாறலாம், சட்டுன்னு மழை வரலாம். அதனால கொஞ்சம் ஸ்வெட்டர், ஜாக்கெட் மாதிரி சூடான துணிகளை எடுத்துட்டு போறது நல்லது. சரிதான். அப்புறம் மொழி, அங்க நிறைய பேர் தமிழ் தான் பேசுவாங்க. இங்கிலீஷ் பேசுறவங்க ரொம்ப கம்மி. ஆனா அதை நினைச்சு பயப்பட வேண்டாம். கொஞ்சம் சைகை மொழி, புன்னகை, இதுவே போதும் சமாளிக்க. புரியுது. தங்கறதுக்கு அங்க பெரிய ஹோட்டல்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்னதா சில ஹோம் ஸ்டேஸ் இருக்கு. இல்லைன்னா கொடைக்கானல்ல தங்கிட்டு இங்க ஒரு நாள் ட்ரிப் மாதிரி வந்துட்டு போறது ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஓகே, இது நல்ல ஐடியா. ரொம்ப ரொம்ப முக்கியமா கையில கொஞ்சம் பணம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏடிஎம் வசதி எல்லாம் அங்க பக்கத்துல கிடையாது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான டிப். கடைசியா அங்க போயிட்டு வந்தவங்களோட அனுபவங்களை கேட்டா சில பேர் சொல்லுவாங்க, இடம் சூப்பரா இருக்கு, ஆனா சாப்பாட்டுக்கு ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி, டிரான்ஸ்போர்ட் செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கு, இந்த மாதிரியும் கருத்துக்கள் வரும். அதுவும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஆமா, இதுதான் யதார்த்தம். அங்க உங்களுக்கு 5 ஸ்டார் வசதியோ பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் கூட கிடைக்காது. ஆனா அந்த இயற்கையோட ஒன்றி எந்த ஆடம்பரமும் இல்லாம வித்தியாசமா மனசுக்கு நிறைவான ஒரு அனுபவம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பூம்பாறை ஒரு சரியான சாய்ஸ். ஆமா, அந்த எளிமையில கூட ஒரு அழகு இருக்கு. நிச்சயமா. அந்த சின்ன சின்ன குறைபாடுகள் கூட அதோட அழகோட ஒரு பகுதியா தோணும். ஆக மொத்தத்துல பூம்பாறைங்கிறது வெறும் கண்ணால பாக்குற இடம் மட்டும் இல்ல,
அது நம்மள இயற்கையோட அந்த பழமையான கலாச்சாரத்தோட அந்த அமைதியோட இணைக்கிற ஒரு அனுபவம்னு சொல்லலாம். கரெக்ட். நீங்க பனி மூடின மலைச்சரிவுகளை போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறவரா இருக்கலாம், இல்ல அந்த கிராமத்து வாழ்க்கையோட மெதுவான தாளத்துல கொஞ்சம் உங்களை தொலைச்சுக்கணும்னு நினைக்கிறவரா இருக்கலாம். யாரா இருந்தாலும் இந்த சின்ன கிராமம் உங்க மனசுல கண்டிப்பா ஒரு இடத்த பிடிச்சிடும். உண்மைதான். சரி, இத பத்தி பேசி முடிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி தோணுது. என்ன கேள்வி? இந்த மாதிரி நகரத்து பரபரப்பை விட்டு தள்ளி எங்கேயோ ஒரு மூலையில இயற்கையும் பல நூற்றாண்டு பழமையான நம்பிக்கைகளும் எளிமையான வாழ்க்கையும் ஒன்னா கலந்திருக்கிற பூம்பாறை மாதிரி இடங்களுக்கு நம்ம போறதுனால நமக்கு உண்மையில என்ன கிடைக்குது? நல்ல கேள்வி. இன்றைய வேகமான டிஜிட்டல் உலகத்துல வாழ்ற நமக்கு இந்த மாதிரியான பயணங்கள் எதை நினைவுபடுத்துது, இல்லனா எதை கத்து கொடுக்குது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.